பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கிஸ்ப்ளோ நிறுவனத்தின் சிஇஓ, ட்ரீம் தமிழ்நாடு நிறுவனர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார், இப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்திருக்கு. 50 பேருக்கு மேல கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் அருந்தி மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பா அரசின் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மது விலக்கு அமல்படுத்தி இருந்தா இதை தடுத்திருக்கலாம். மது விலக்கு அமல்படுத்தாததுனால இவ்வளவு பெரிய பேரவலம் நடந்திருக்கு. மது விலக்கை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற வாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க இது? இந்த வாய்ஸஸ் எப்படி பாக்குறீங்க? ஸோ முதற்கண் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா குறிப்பா இதுல யாரு பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ராவா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை விஷயமே உயிரோட இருக்கிறது தான் ஆக்சுவலா. அதுவே பாதிக்கப்பட்டுருது ஆக்சுவலா. ஏன்னா மற்றது அவங்கள்ட்ட வேற எந்த விதமான பொருளாதார பலமும் இல்லை. ஸோ அவங்க உயிருக்கே பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல அந்த மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரா இருக்கிறது கண்டிப்பா கண்டனத்துக்குரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதையும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அதை விட்டுட்டு டைரக்டா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஜெனரலாவே மது விலக்கு ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த குரல் ரொம்ப அதிகமா ஆகுது. ஓகேவா? அதுல ஒரு நேச்சுரல் லாஜிக் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது அதிகமா அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல நிறைய புரிதல் இல்லாத தன்மை நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது விலக்கு இந்தியாவுல மொத்தமே 2 பெரிய ஸ்டேட்ல மாத்திரம்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒன்னு குஜராத்ல இருக்கு, இன்னொன்னு பீகார்ல இருக்கு. அப்புறம் மித்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேட்ல இருக்கு. மேகாலயா, மிசோராம் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம பெரிய கணக்குல எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ 2 பெரிய ஸ்டேட்ல தான் இருக்கு. ஒன்னு குஜராத், இன்னொன்னு பீகார். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லுமே மது இருக்கு. எந்த ஸ்டேட்லுமே மது விலக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே மது விலக்கை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கேயுமே ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. மதுவை நீங்க பேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாடு செழிப்பா மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்திலுமே எந்த மாநிலம், எந்த ஒரு பகுதியிலுமே ஒரு முன்னுதாரணமே இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்தியாவுக்குள்ளார மதுவிலக்கு பண்ணிருக்கிற குஜராத்லயும் சரி, பீகார்லயும் சரி, மிகப்பெரிய ஃபெயிலியர். மதுவிலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தோட இல்லீகல் ஆல்கஹால், அதாவது கவர்மெண்ட்டுக்கு பேரலல் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அந்த பேரலல் எக்கானமியோட ஆல்கஹால் கிட்டத்தட்ட 25,000-30,000 கோடி ரூபாய்க்கு பேரலல் எக்கானமி குஜராத்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரலல் எக்கானமி ரெகுலர் எக்கானமியோட பெருசா நடக்குது. அதாவது அதை நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். குஜராத் இல்லீகல் ஆல்கஹால் மார்க்கெட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூகுள் பண்ணுங்க. நான் ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை பத்தி ஆயிரக்கணக்கான ஆர்டிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டுடைய ரெகுலர் மார்க்கெட்டோடைய வேல்யூ 45,000 crore ஒரு அறிக்கை வெளில வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, குஜராத்துடைய இல்லீகல் மார்க்கெட்டே 25,000 crore சொல்றீங்க. 25,000-30,000 crore. இன்ஃபேக்ட் அதுக்கு மேலேயே இருக்கும். ஓகேங்களா? அதோட மாத்திரம் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா சொல்லுவான், குஜராத் இஸ் எனிதிங் பட் அ ட்ரை ஸ்டேட். அந்த ஹெட்லைனே என்னன்னா, குஜராத் இஸ் எனிதிங் பட் அ ட்ரை ஸ்டேட், எவ்ரிபடி ட்ரிங்க்ஸ் பட் புவர் டை அப்படின்றான். அதாவது குஜராத் எனிதிங் பட் அ ட்ரை ஸ்டேட், எவ்ரிபடி டைஸ், எவ்ரிபடி ட்ரிங்க்ஸ் பட் ஒன்லி புவர் டை. அதாவது எல்லாரும் குடிக்கிறாங்க. அங்க ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே தவிர குஜராத்ல எல்லாரும் குடிக்கிறாங்க. ஏன்னா பிளாக் மார்க்கெட்ல எக்கச்சக்கமா ஆல்கஹால் அவைலபிளா இருக்கு குஜராத்ல. ஓகேங்களா? ஆனா சாகிறது என்னவோ ஏழை மக்கள் தான்.
ஏழை எளிய மக்கள் தான் சாகுறாங்க குஜராத்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லீகல் லிக்வர் நீங்க குஜராத்தை பேன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, லோவர் லெவல்ல ஏழை மக்களுக்கு வந்து சரியான தரமான ஆல்கஹால் கிடைக்கிறது இல்ல. இல்லையா? கிடைக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அங்க லோக்கல் ஆளுங்க வந்து அத ஒரு அட்வான்டேஜா எடுத்து லோக்கல் சாராயத்த தயாரிச்சு விக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த லோக்கல் சாராயம்ன்றது லோக்கலா வந்து ஊறல் போட்டு பண்றது கிடையாது. ஓகேங்களா? அங்க வந்து இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் இருக்கு. ஓகேங்களா? இது ஃபேக்டரியில வரக்கூடிய ஒரு கெமிக்கல் பவுடர் மாதிரி. ஆர்எஸ் பவுடர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்எஸ் பவுடர் வாங்கி தண்ணி ஊத்துனீங்கன்னா ஆல்கஹாலா மாறிடும். ரா ஆல்கஹால் அது. ஓகேங்களா? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆர்எஸ் பவுடர்ல வந்து ஆல்கஹால பண்ணி இது வந்து ஊறல் போட்டு இந்த பழங்கள் எல்லாம் போட்டு அத ஊறல் விட்டு ஒயின் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ற ஆல்கஹால் கிடையாது. இது வந்து சும்மா குடிசையில வந்து குடிசை தொழில் மாதிரி பவுடர் எடுத்து தண்ணி ஊத்தி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் ரெடி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். அது சும்மா கடையில போய் பவுடர் வாங்கி தண்ணி ஊத்தி கலந்தீங்கன்னா ஆல்கஹால் ரெடி. ஸ்ட்ராங். அதுக்கு ஸ்ட்ராங் வரதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஷம் கலந்த ஒரு மெத்தனால்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடருடைய மெயில்டு குவான்டிட்டியை போட்டீங்கன்னா, சில சமயத்துல படத்துல பாத்துருக்கீங்களா, அந்த பாம்புலாம் நாக்குல வச்சு கொத்த விடுவாங்க. அந்த பாம்போட விஷமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போதையை கொடுக்கும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷத்தையே வந்து இதுல ஆட் பண்ணதுனாலதான் வந்து இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது எல்லாமே எல்லா இப்ப எங்கெங்கெல்லாம் பேன் பண்றாங்களோ, இப்ப குஜராத்ல பேன் பண்றாங்க, பீகார்ல பேன் பண்றாங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடக்குது. மிகப்பெரிய லெவல்ல நடக்குது. ஓகேங்களா? குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 50-60 பேர் சாகுறாங்க. நமக்கு வந்து லாஸ்ட் நோனா பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. குஜராத்ல ஆல்கஹால் பேன் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஏழைகள் செத்துட்டே இருக்காங்க. அதாவது வாரத்துக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. 1, 2, 3 அங்கங்க அப்படி இப்படி செத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 100 கணக்குல போகும். ஓகேங்களா? லாஸ்ட் மேஜர் இன்சிடென்ட்ல ஒரு 50 பேர் செத்தாங்க குஜராத்ல. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எடுத்துக்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து 2016ல பேன் பண்றாங்க. 2016ல பேன் பண்ணதுக்கு அப்புறம் 15,000 பெண்கள் வந்து இல்லீகல் ஆல்கஹால டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு 15,000 பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. சோ இது ஆல்கஹால் பேன் பண்ணா ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறோமே தவிர சமூக பிரச்சனைகளும் கிரைம் ரேட்டும் வேற சில பிரச்சனைகளும் மிக அதிகமா தான் ஆகுது. சோ யாரெல்லாம் வந்து இத வந்து ஆல்கஹால பேன் பண்ணணும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் சுத்தமா வந்து ஐடியாவே இல்ல. அவங்களுக்கு உண்மையான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்காம மேலும் மேலும் ப்ராப்ளத்தை வந்து அதிகப்படுத்துறாங்க. இவங்க எல்லாரும் யாரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரு புரிதல் இல்லாத ஆட்கள் சோசியல் மீடியால உட்காந்துட்டு போஸ்ட் போடுறது இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது அவங்களுக்கு புரியாது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஆல்கஹால்னால கிரைம் ரேட்ஸ் வந்து சொசைட்டில அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல சார், அதை நம்ம அப்படியே மறுத்துற முடியுமா? இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பேசிட்டு சாயந்தரம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு கையில ஸ்காட்ச் கிளாஸ் எல்லாம் விஸ்கி வச்சுக்கிட்டு இதே டாபிக்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்து பார்ல உட்காந்து போட்டீங்கன்னா எல்லாரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கையில 5 ஸ்டார் ஹோட்டல்ல கையில வந்து ஸ்காட்ச் கிளாஸ் வச்சுக்கிட்டு விஸ்கி கிளாஸ் வச்சுக்கிட்டு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மக்களுக்கு வந்து எவ்வளவு ஏழைகள் செத்து போயிட்டாங்கன்னு. அப்ப என்ன பிரச்சனைனா பணக்காரங்க குடிக்கிறது பிரச்சனை இல்ல, ஏழைங்க குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை. அவங்களுக்கு மொராலிட்டி, அவங்களுக்கு நீ வேலை பண்றது இல்ல, லேசி ஆகுறான், அவங்க வாழ்வாதாரம் கெடுக்குது, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அழியுது, இப்படிலாம் நிறைய சீரியஸான ஒரு பிரச்சனைகளை சொல்ல வராங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு அனெக்டோடல் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு டேட்டா பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸே இல்ல. அதுதான் வந்து என்னோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இது டேட்டா பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸே இல்ல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா ஆல்கஹால் பேன் பண்ணாதான் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வேற சில விஷயங்கள்ல மக்கள் வந்து டைவர்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து அந்த ஆல்கஹாலை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, குழந்தைங்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுப்புறது, அப்புறம் குழந்தைங்களை வந்து இளைஞர்கள் அங்க போய் சாராயம் காய்ச்சுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கும். சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இதை பேன் பண்றது வந்து மையப்படுத்தி ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா கிரியேட் ஆகும். கிளியர் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வந்து உருவாயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ நீங்க இப்ப ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கும், ஆப்ட்ராய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த டோல் போயிட்டு அங்கங்க போயிட்டு அதை டாக்ஸ் கட்டிட்டே போனோம், எல்லாரும் ஏமாத்துவாங்க, அதுல
இப்ப அதெல்லாம் தூக்கி விட்டாங்க. ஆல்ட்ரா கீட்ரா எல்லாம் தூக்கி விட்டாங்க. ஜிஎஸ்டி போட்டு விட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யாரும் எங்கேயும் நிக்கிறது இல்லம்மான்னு போயிட்டே இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ட்ராக் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் போயிடுச்சு. ஏன்னா அதை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து லீகலா ப்ராப்பரா பண்ணணுமே தவிர, ஆல்கஹால கண்ட்ரோல்டா கவர்னன்ஸ் ரிலேட்டடா பண்ணணுமே தவிர, இதை வந்து நீங்க பேன் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை பயங்கர பூதாகரமா ஆயிடும். நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் இது டேட்டா பேஸ்டா இல்லை அப்படின்னு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு லேசி ஆகி வேலை இல்லாம குடும்பத்தை அழிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கண்டிப்பா பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது எல்லாருமே வந்து உத்தம புத்திரனா இருக்காங்கலாம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு குடும்பத்துக்கு வந்து கெடுதல் பண்றாங்க. நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இது மொத்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் அப்படியே குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கு. அப்படி மொத்த தமிழ்நாட்டுல எல்லாருமே குடிச்சிட்டு குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடோட ஜிடிபி எப்படி நம்பர் 2 இருக்கும் இந்தியாவுல? தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம இருந்தாங்கன்னா, தமிழ்நாடு எப்படி பெர் கேபிட்டா இன்கம்ல நம்பர் 1 இன்கம் ஸ்டேட்டா மாறும்? அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல எல்லாரும் வீணா போட ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்கன்னா, கன்சியூமர் ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்ல தமிழ்நாடு எப்படி நம்பர் 1 பொசிஷன்ல வரும்? அப்ப மக்கள் கிட்ட பணம் இருந்தா தானே அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்ப பணம் எங்க இருந்து வருது? எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டாங்கன்னா எப்படி வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் சினிமா போறதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல கொஞ்சம் ஆல்கஹாலுக்கும் ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆக்சுவலா. சோ இப்படி இப்படி இது எல்லாமே தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்ல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. எஜுகேஷன்ல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. ஹெல்த் கேர்ல நாம தான் நம்பர் 1ல இருக்கோம். சோ தமிழ்நாடு வந்து அவ்வளவு மோசமான மாநிலமா இருந்துருந்துச்சுன்னா இவங்க சொல்ற மாதிரி எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? டேட்டா இது சொல்ல மாட்டேங்குதே இல்லையா? டேட்டா இதெல்லாம் சொன்னுச்சுன்னா அவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா டேட்டால இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்ல? ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல? சோ இத வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் டைட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு குஜராத்தை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி 25 வருஷத்துல வேற எந்த மாநிலத்திலுமே நடக்கல. ஏன்னா ஆட்சியே மாறாம மோடி அவர்கள் வந்து ஒரே கவர்மெண்ட் இருக்கு. ஸ்ட்ராங்கான கவர்மெண்டா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து நம்ம இங்க வந்து கலைஞரோட அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அங்க வந்து மோடியோட அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனா அவராலேயே அந்த ஆல்கஹால் பேன் பண்ணப்பட்ட குஜராத்ல அந்த இல்லீகல் ஆல்கஹாலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்சி கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. 25 வருஷமா மாறாம அதே ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. 25 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஆல்கஹால் பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆட்சி, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. மோடி மாதிரியான ஒரு தலைவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா என்னன்னா ப்ராப்ளம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்ல. ப்ராப்ளம் வந்து உங்களோட அப்ரோச்ல இருக்கு. அந்த அப்ரோச்சை நீங்க சால்வ் பண்ணாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சரியா சால்வ் ஆகாது. ஓகேவா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மதுவிலக்கு கொள்கையை வந்து தளர்த்தி அதுல இருந்து வெளியில வந்து இங்க வந்து அரசாங்கமே நடத்த ஆரம்பிச்சது. இதெல்லாம் நடந்த பிறகும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல. அது அந்த மரணங்கள் இப்போ வரைக்கும் நடக்கிறது நம்ம பாக்குறோம். இதை எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது தமிழ்நாட்டுல. அந்த சேஞ்ச் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து மது விலக்கு பண்ணக்கூடாது. ஆனா மதுவை கண்டிப்பா பிரைவேடைஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல இருந்து கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருந்து டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாது. அதை பிரைவேடைஸ் பண்ணணும். பிரைவேடைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுல கவர்ன் பண்ற அதாவது நானே போலீஸ் நானே திருடனா இருக்க முடியாது இல்லையா? திருடனே போலீஸா இருந்த மாதிரி இருந்தா அப்ப எப்படி திருடனை பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளே வந்து சாராயம் ஆல்கஹால் விற்கும் பொழுது அதை நாமளே எப்படி மானிட்டர் பண்ற முடியும்? ஏன்னா அதே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இன்னொரு கவர்மெண்ட் ஆபீசரை எப்படி போய் மானிட்டர் பண்ணுவாங்க? ஏன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. சோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் வந்து ஆல்கஹால் பேன் கிடையாது. கவர்மெண்ட் as a entity டாஸ்மாக் ரன் பண்றதுக்கு பதிலா பிரைவேடைஸ் பண்றது ரொம்ப பெட்டர். பிரைவேடைஸ் பண்ணும்போது 2 விஷயம் கிடைக்கும். ஒன்னு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கும் கவர்னன்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்புறம் பிரைவேட் பார்ட்டிஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அவங்க தப்பு பண்ணா அவங்களை பிடிச்சி ஜெயில போறதுலயோ இல்ல கோர்ட்ல வந்து கொண்டு போய் நிறுத்துறதுலயோ அவங்களுடைய இது வந்துடும். இப்ப
சில சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் வந்து அவ்வளவா வந்து கேஸ் போடாம விட்டுருவாங்க. நீங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களோட சர்வீஸ்ல அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்கிரிமெண்ட் கட் ஆயிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிடும்ன்றதுனால அவங்கள வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா இதுவே வந்து ஒரு பிரைவேட் ஆள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கார் எடுத்துட்டு போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டா அவனை பிடிச்சி அவருக்கு என்ன எஃப்ஐஆர் பண்ணுமா போட்டு கோர்ட்ல பண்ணுமா பண்ணிட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அது ஸ்ட்ரிக்டா பண்ணிடுவாங்க பெரும்பாலும். ஓகேங்களா, ஒரு 90% நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணாம பிரைவேட் ரன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்துடும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன வரும்னா, பிரைவேட் ரன் பண்ணாம கவர்மெண்ட் ரன் பண்றதுனால எல்லா விதமான பிராண்ட்ஸும் தமிழ்நாட்டுக்கு கரெக்டா வர்றதில்ல, பிரைஸ் கண்ட்ரோல் வர்றதில்ல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ்மா அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஸோ அந்த விஷயமும் மாறிடும். எல்லா பிராண்ட்ஸும் இப்போ பெங்களூர்ல இருக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாப்புலர் பிராண்ட்ஸ்லாம் அவைலபிளா இல்ல ஆக்சுவலா. அப்புறம் பிரைஸும் வந்து காம்படிட்டிவா இல்ல. ஸோ நாம என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த 40,000 கோடி அப்படிங்கிறது பெரும்பாலும் டாக்ஸ் ரெவென்யூ தான். அதாவது வேட்டும் ஸ்டேட் டாக்ஸும் சேர்ந்து வர்றது தான் இந்த 40,000 கோடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து வர்றது உண்மைதான். ஆனா அது வந்து எல்லாமே டாக்ஸ் ரெவென்யூ தான். அப்ப நீங்க பிரைவேடைஸ் பண்ணா கூட அது டாக்ஸ் ரெவென்யூ எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமான இழப்புலாம் எதுவும் வராது. இது மாத்தி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கெட்ட பேர் போயிடும், சரியான பிராண்ட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்க வந்து தேவையில்லாத தப்பான பிராண்ட்ஸை குடிச்சு இந்த மாதிரி அழிய மாட்டாங்க. சரியான விலை கிடைக்கும். அப்ப விலை சரியா கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு டாஸ்மாக்ல, தனியா வாங்கி குடிச்சுன்னா சீப்பா குடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் சரியாகும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இதுல வந்து செலக்டிவா மேபி அதாவது பிரைஸ், அதாவது லிக்விரோட பிரைஸ் வந்து அஃபோர்டபுளாவும் அக்சசிபிளாவும் மாத்துனா இந்த கள்ளச்சாராயங்கிறது குறையும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா குறையும். ஆனா அதே சமயத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும், அட்மினிஸ்டர் பண்ணணும், மக்களுக்கு வந்து அதை எஜுகேட் பண்ணணும், அதனுடைய தீமையை கொண்டு போய் சேர்க்கணும். சோ இந்த மாதிரி நிறைய இப்ப சிகரெட்டுக்கு நம்ம எவ்வளவு மக்களுக்கு எஜுகேட் பண்றோம். அதுல வந்து அந்த புற்றுநோய் வர்ற மாதிரி போடுறோம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா மக்களே பார்த்து திருந்தலைன்னா நீங்க வந்து ஆல்கஹாலை அழிக்க முடியாது. ஓகேங்களா, மக்களுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நீங்க சினிமாலாம் பாத்தீங்கன்னா வரிசையில வந்து ஸ்மோக்கிங் சீன்ஸ் எக்கச்சக்கமா வரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்றாங்க, நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். பட் இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பர்சன்டேஜ் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருச்சு நம்ம சமூகத்துல. ஏன்னா லாஸ்ட் 20 வருஷம் 30 வருஷமா சொல்லி வளர்த்துட்டோம். அதே சமயத்துல நம்ம பொருளாதார நிலைமையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப பணக்காரங்க எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செத்தா போயிடுறாங்க. சோ அப்போ ஏழைகள் வந்து குடிக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஆனா ஏழைகள் குடிக்கிறத விட ஏழைகளை பணக்காரர்களா ஆக்குங்க, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுங்க, அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அவங்க மேல உங்களுடைய மொராலிட்டியை கொண்டு போய் அவங்க மேல திணிக்காதீங்க. ஓகேவா? நீங்க வந்து பணக்காரங்க எல்லாம் குடிக்கிறீங்க, ஆனா ஏழைகள் எல்லாம் மட்டும் நல்லவனா இருக்கணும், குடிக்கூடாது, குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மொராலிட்டி அவனுக்கு பாத்துக்க தெரியும். நீங்க ஒன்னும் அவங்களுக்கு பெருசா அட்வைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை ஆக்சுவலா. அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு மட்டும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களுடைய சொந்த வாழ்க்கை விருப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களுடைய சொந்த வெறுப்பு. அதை வந்து நாம போய் அதை தடுக்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் விஷயத்துல இந்த ரெண்டு விஷயம் பண்ணா ரொம்ப அதாவது டாஸ்மாக்ல இருந்து கவர்மெண்ட் வெளியில வந்துட்டு டாக்ஸ் ரெவென்யூ எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வரும். அதை பிரைவேடைஸ் பண்ணாங்கன்னா ஒண்ணு அவங்க அதை டாஸ்மாக்கை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்ன் பண்றதுக்கு உண்டான பவர் அவங்களுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது பிரைஸும் குவாலிட்டியும் கிடைச்சிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இதை விட்டுட்டு சுத்தி நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றினா அவன் கரெக்டான சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போறான் இல்லைங்களா. அதை விட்டுட்டு நீ அவனை குடிக்காத நல்லவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றதுலாம் வந்து நம்மளுடைய ஜாப் கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க தான் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலாம் குடிக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சா குடிக்கலாம், அது அவங்க அதுல போய் நம்ம தலையிடக்கூடாது. கொடுக்க வேண்டியது அவேர்னஸ் தான், அட்வைஸ் இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம கொடுக்க வேண்டியது அவேர்னஸ். எக்ஸாக்ட்லி, நம்ம கொடுக்க வேண்டியது அவேர்னஸ்.
அட்வைஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அவங்க தான் அதை எடுத்துக்கணும். தனிப்பட்ட தனிநபர்கள் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர நாம போய் கொடுக்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே தண்ணி அடிக்கிறவங்க. எவனும் நான் வந்து தண்ணி அடிக்காத ஆள் எவனும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. 90% ஆஃப் அட்வைஸ் கொடுக்குற ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற ஆளுங்க தான். ஓகேங்களா? அதனால அவங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறதே பெட்டர். அட்வைஸ் கொடுக்காதீங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து இட்ஸ் பெட்டர் ராதர் தென் கோயிங் செல் அவன் இப்படி ஆகுது, அவன் குடும்பம் அழியுது அதனாலதான் சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னோட பார்வை. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்னு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. இது வரவேற்கக்கூடிய தரப்பு இருக்காங்க, இன்னொரு தரப்பு வந்து இதை எதிர்க்கிறாங்க. எப்படி நீங்க வந்து அவங்க சாராயம் குடிக்கிறங்கிறது அவங்களுடைய ஓன் விருப்பம், சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு நீங்க எப்படி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். எனக்கு ஒரு சரியான ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் இதுல இல்லை. நான் இதை பத்தி சரியா யோசிச்சு பார்க்கல. உண்மையாலுமே இழப்பீடு சரியா தவறா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க கவர்மெண்டோட பார்வையில எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவர் வந்து தவறிடுறாரு. அப்ப அந்த குடும்ப தலைவர் வந்து தவறிட போது அந்த குடும்பம் வந்து எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாம கஷ்டப்பட போகுது இல்லையா? ஒருத்தர் இப்ப இன்னைக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து 500ல இருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்ப தலைவர். இப்ப ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா கண்டிப்பா 150 ரூபாய் 200 ரூபாய் குடிச்சிடுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் குடிச்சிடுறாங்க. மீதி வந்து 70% வந்து அவங்க வீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் போகுது. ஒரு 30% குடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 70% போயிடுது. இப்ப இந்த 70% போகாது இல்லையா? இப்போ நம்ம எப்படி பாக்குறோம்னா ரொம்ப வந்து ஒரு பனிஷிங் ஆட்டிடியூடோட பாக்குறோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு மனசுல இருந்து பாக்குறது இல்ல. இப்போ நான் நினைக்கிறேன் முதல்வருடைய கருத்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வீட்லயே 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை வந்து எல்லார் வீட்லயும் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு குழந்தை ரொம்ப அடாவடித்தனமா இருக்கும், ஒரு குழந்தை நல்லபடியா படிக்கும். அப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை அடாவடித்தனமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது சோறு போடாம விட்டுற முடியுமா? என்னதான் பண்ணாலும் அவங்க குழந்தை அந்த அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா என் புள்ள தங்கம் தான் சொல்லுவாங்க. என் புள்ள மாதிரி வராது, இப்ப ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான், அவனுக்கு ராசி சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு ஏதோ ஒன்னுத்த பிளேம் பண்ணிக்குவாங்க. ஏதோ ஒரு நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படி, எனக்கு கோயில் நம்பிக்கைலாம் இல்லை, பட் ஏதோ ஒன்னுத்த பிளேம் பண்ணி பையனை ப்ரொடெக்ட் பண்றது, பையனையோ பொண்ணையோ ப்ரொடெக்ட் பண்றது தான் ஒரு அம்மாவுடைய ஒரு இதுவா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட போகுது. அந்த 350 ரூபாய் கிடைக்காது. 350 ரூபாய் கிடைச்சா மாசம் 10,000 ரூபாய். இன்னொரு பக்கம் இது ஃபெயிலியர் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கான அந்த லயபிலிட்டியை கொடுக்கறதுல கவர்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குல்ல? ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த சோ ஒன்னு வந்து குடும்பத்தை காப்பாத்துறது, இன்னொன்னு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் ஆனதுனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த காம்பன்சேஷனா இது என்னோட கடமை, இதை நான் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்ன கடமை, அந்த கடமையில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தவறிட்டதுனால அதுக்கு ஒரு ஃபைன், அது ஒரு ஃபைன் மாதிரி எடுத்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபைன் மாதிரி. ஓகேங்களா? அந்த ஃபைனை வந்து நம்ம வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவங்க வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து ஈட்டி கொடுப்பாங்க அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 20-30 வருஷமாவது உயிரோடு இருப்பாங்க இல்லையா? அட்லீஸ்ட் அப்படி கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபா வந்து அந்த குடும்பத்துக்கு நஷ்டம். அதுல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நஷ்ட ஈடா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் என்னோட லாஜிக்கா இருக்கும்னு என்னோட இது. எனக்கு வந்து இது நல்லதா கெட்டதான்னு சொல்ற அளவுக்கு வந்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணல. பட் ஆனா இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். வேற மாதிரி என்னால திங்க் பண்ண முடியல ஆக்சுவலா. நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது. மிகவும் நன்றி. வணக்கம். Taste Daily. Taste the Daily. பட்டுனா பச்சை பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.